நம்ம ஆளுக முன்னொரு காலத்தில் மாமிசத்தை சுட்டு சாப்பிட்டாங்களாம். நம்ம ஆளுக முன்னோர்கள் மாமிசத்தை சுட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. வெள்ளைக்காரன் வந்தா என்ன நாகரிகம் இல்லாமல் சுட்டு சாப்பிட்றிய சச்சா அப்படின்னு நம்மளை நாகரிகத்துக்கு மாற்றி வச்சானா. எப்படி சாப்பிடணும், சமைச்சு சாப்பிடணும்னு கொண்டு வந்தேன். இன்னைக்கு கடைசியாக எங்கே வந்து நிற்கிறான், சுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். கிரில் சிக்கன் கொண்டாந்து விட்டுட்டானே. அப்போ எங்கே ஆரம்பித்தோமோ அங்கே வந்து நிற்கிறோமா. அப்போ வாழ்க்கை ஒரு வட்டம். அதுதான் வந்தவன் போனவன் பேச்செல்லாம் கேட்டோம்னா நம்ம இந்த கதியில் தான் வந்து நிற்கணும். நமக்குன்னு ஒரு சுய அறிவு சிந்தனை இருக்கா இல்லையா? அப்படி எப்படியெல்லாம் சாப்பாடு இருந்தது. முட்டை சாப்பிட்டீங்களே, கோழி முட்டை, கோழி தானே முட்டை ஓடும். எல்லா பறவையும் முட்டை ஓடுமா, குட்டி ஓடுமா? எந்தெந்த பறவை குட்டி ஓடும், எந்தெந்த பறவை முட்டை ஓடும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. காது வெளியில் தெரிகிறதெல்லாம் குட்டி ஓடும், காது உள்ளே இருக்கிறது பூரா முட்டை ஓடும். தெரியுமா இல்லையா? இப்போ நாட்டு கோழி வளர்த்தோம், நாட்டு சேவல் வளர்த்தோம். நாட்டு கோழியும் நாட்டு சேவலும் இணை சேர்ந்து கோழி முட்டை இடும். இதுதான் யதார்த்தம், இதுதான் இயற்கை, இதுதான் சாதி. ஆனாலும் சேவலோட சேராம சில கோழி முட்டை இடும். தெரியுமா? அது தெரியுமா தெரியாதா? கேள்விப்படலை நீங்க. எங்களுக்கு பெரிய யாருக்காவது தெரியுமா? தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா குப்பை அணைஞ்சு முட்டை போடுதுன்னு சொல்லுவாங்க. ஆமா, குப்பை அணைஞ்சு முட்டை இடுது இந்த கோழி அப்படின்னு சொன்னா அந்த முட்டை கூமுட்டை. அந்த முட்டை தான் பொறிக்காத போ முட்டை. இப்போ உதாரணத்துக்கு தான் அதை சொல்ல வந்தேன். ரொம்ப நாள் அதை சொல்லாமல் இருந்தேன். இப்போ இதையும் சொல்றேன். இப்போ நாட்டுக்கோழி முட்டையை அடை வைக்கிறோம், அவயத்தில் வைக்கிறோம். 10 முட்டை 20 முட்டை அடை வச்சா 22 நாளில் கோழி குஞ்சு பொறிச்சிடும். பொறிக்காம 2 முட்டை இருக்கும். அது எந்த முட்டை? குப்பை அணைஞ்சு முட்டை இட்ட. அந்த குப்பை அணைஞ்சு இட்ட முட்டை தான் பொறிக்காத முட்டை. அந்த முட்டைக்கு பேரு இப்போ கூமுட்டை. பொறிச்ச முட்டை ஓடி எல்லாத்தையும் தூக்கி தெருவில் போட்டுருவோம். அதான யதார்த்தம். இன்னைக்கு முட்டை தமிழ்நாட்டுக்கு எங்கே இருந்து கிடைக்குது? நாமக்கல் முட்டை மாநகர நாமக்கல்ல இருந்து வர்ற கோழி முட்டையில குஞ்சு வருது. அதான் பிராய்லர் கோழி. ஆனால் அதே கோழி முட்டையை நம்ம நாட்டு கோழியில் அடை வச்சு பொறிக்க வச்சோம்னா பொறிக்குமா? அப்போ பொறிக்காத முட்டைக்கு பேரு கூமுட்டையை சாப்பிட்ற நீங்கெல்லாம் நம்மளை கூமுட்டையை ஆக்குறதுக்கே ஒரு கூட்டம் திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கேன் மேலே. ஆனால் நம்ம அதையெல்லாம் யோசிக்காம நம்ம என்ன வேலை பார்க்குறோம்னு தயவு செய்து அவரவர் சிந்தியுங்கள். நம்ம என்ன சொன்னாலும் இங்கேருந்து போன நம்ம நண்பர்கள் யார் பேச்சு அங்கே எடுபடாது. ஏன்னா மேலே ஒருத்தன் கூட்டம் போட்டு அவன் முடிவு பண்ணிடுறான். அவனுக்கு தலையாற்ற பொம்மைகளை தான் நாம் தேர்வு செய்து வைத்திருக்கிறோம். இதுதான் யதார்த்தம். ஏற்றுக்கொள்ள மனசு இருக்காது சில பேருக்கு. உண்மை கசக்கத்தான் செய்யும், ஆனால் உண்மை உறுதியாகத்தான் இருக்கும். அதில் மாற்றமே இருக்காது. பொய் வேணா அங்கே மழுப்போம். தெரியுமா இல்லையா? அப்போ நம்மளையெல்லாம் எப்படி மாற்றி கொண்டிருக்கிறார்கள். மரபணு மாற்றப்பட்ட கோழி முட்டை, மரபணு மாற்றப்பட்ட காய்கறிகள், மரபணு மாற்றப்பட்ட விதைகள், மரபணு மாற்றப்பட்ட பழங்கள். திராட்சையில் விதை இல்லை தெரியுமா? திராட்சை பழத்தில் விதை இல்லை, விலை குறைவாக இருக்குது. கூட கொடுக்குறான்னு நினச்சி வாங்குகிறோம். தொடர்ந்து நீங்கள் சாப்பிட சாப்பிட என்ன ஆகும்? பிறக்க போகிற பிள்ளைகளுக்கு விதை இல்லாமல் போகுது. தஞ்சாவூர் பக்கத்தில் பிறந்தே இருச்சு. நீங்கள் நிறைய சோதனைகள் இன்னும் பார்க்க போகிறீங்க. கொஞ்சம் நஞ்சம் இல்லை. நீங்கள் பாருங்கள், நடந்தாய் வாழி காவேரின்னு பாடுனு அந்த பாட்டு பாடுற போது காவேரி வெள்ளம் எப்படி இருந்துச்சு? நடந்து வந்திருப்பா போல. அதனால தான் கவிஞர் நடந்தாய் வாழி காவேரி. ஏன் இல்லைன்னா ஓடினாய் வாழி காவேரின்னு எழுதியிருக்கலாம்ல. அப்படின்னா காவிரி வெள்ளம் ஓடி வரல, நடந்து வந்திருக்கு. அதான் யதார்த்தம். நடந்து வந்த காவிரி அப்புறம் என்ன வந்திருக்கா? நடக்க முடியாமல் தவந்து வந்திருக்கிறா. அப்புறம் பார்த்தா உருண்டு வந்திருக்கிறா. அப்புறம் உருண்டே வர முடியாமல் எப்போது கர்நாடகாரன் திறந்தா உண்டு. இல்லைன்னா நம்ம காவிரி மேலாண்மை வாரியம் அமைச்சு எத்தனை வருஷம் ஆச்சு? என அறிவியல் சிறந்த பெரியோர்களை ஏன் இன்னைக்கு வரைக்கும் தீர்வு காணலை? முடியாது இல்லை, காண மாட்டாங்க. நமக்கு எதுக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு? அரமணை கோழி முட்டை மீக்கெல்லாம் உடைக்கும். அப்படி அப்பேற்பட்ட காவிரி இன்னைக்கு நிலைமை என்ன?